மோர் பந்தர் பயனும் இல்ல. இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. இங்க பாருங்க, 100 நாள் வேலை திட்டம்னா இங்க உள்ள மக்கள் மட்டும் தான் பேசணும். ஓட்டுரிமை உள்ளவங்க இங்க மட்டும் தான் பேசணும். யார் வந்து உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? மரியாதையா சொல்ல போறீங்களா இல்லையா? கேக்குறாரு, சொல்லாதீங்க. பூராமே வேலைக்கு வராம சம்பளம் எத்தனை இவங்க கூட வேலைக்கு வந்தவங்க வேலைக்கு வராம வர சொல்லுங்க. வேலைக்கு வராம இங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக மத்திய அரசு வந்து இது பண்ணிருக்கு. என்னது, மினிஸ்டர் கொடுத்த 15 லட்சம் ரூபாய் நிதியை தன்னோட பேங்க் அக்கவுண்ட்ல போட சொல்லிட்டாரா? ஆத்தி, அப்பனா அவருக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு மொத்தத்துல நாம தானா? ஊழல் பண்ணி 35 கோடி ரூபாய், விருதுநகர் மாவட்டத்தில் 35 கோடி ரூபாய் ஊழல். இது குத்தமான குத்தமே கிடையாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இந்த ஆட்சி வந்து மொத்தமான ஆட்சி. கரண்ட் பில் ரொம்ப அதிகமாக இருக்குது. நடுத்தர மக்கள்லாம் வந்து கரண்ட் பில் கட்டவே முடியல. மாதம் கட்டுறது வேற, 2 மாதம் டபுளாக வருது. பிளாஸ்டிக் ஓப்பன் 2 மாதத்துக்கு சேர்த்து எடுக்கும் போது ஸ்லாப் மாறும். ஸ்லாப் மாறினால் கட்டணமும் எகிரும். இது மின்சார வாரியத்துக்கு லாபமாக இருக்கலாம். ஆனால் மக்களுக்கு எவ்வளவு பெரிய பலுங்கிறது சாதாரண மக்களை கேட்டால் தான் தெரியும். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். சொல்வதை செய்வோம், செய்வதை செய்வோம், சொல்லாதே செய்வேன். நான் ஒன்றும் செய்யல. இந்த விவசாயம் 2000 ஏக்கர் விவசாய பயிரிட்டான், ஒரு கரும்பு கூட கொடுக்க மாட்டேன்ட்டான். அப்புறம் விவசாயிகளும் போராட்டம் பண்ணும்போது தான் கரும்பு கொடுத்தாங்க. அவரை பற்றி தவறாக பேசாதே, அவர் பெரிய மாவீரன், தெரிந்து கொள். இன்னைக்கு காலையில தான் அவனை பத்தி ஒரு ரகசியத்தை கேள்விப்பட்டேன். என்னடா? ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினர்கள், அது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவாக இருந்தாலும் சரி, அது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவாக இருந்தாலும் சரி, அது கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, புறப்படும் போது நல்ல சகுனம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டே அவனை பத்தி. தற்குறி அவனை பத்தி என்கிட்ட பெருமையா பேசுன பேசு உடனே. எந்த கட்சியில வந்திருக்கீங்க? 6 மாசமா நான் தேடி இருந்தேன் வர்றான். அந்த மாக்கியம் அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா. நாங்க வந்து மதுக்கடை வேண்டாம்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 வருஷ காலமா நாங்க போராடிட்டு இருக்கோம். அன்னைக்கெல்லாம் உங்க டிஎம்கே கட்சியில இருந்து யாருக்கும் உங்களுக்கு கண்ணு தெரியலையா? கரெக்டா கட்டுவிட்டா. இப்ப இந்த வார்டு வந்து 27வது வார்டு பெண்கள் வார்டு, சரிங்களா? திமுக கவுன்சிலர் தான் நின்னது. இப்ப நாங்க இத்தனை தடவை போராட்டம் பண்ணி ஒரு நாள் கூட அந்த கவுன்சிலர் எட்டி பார்க்கல, வந்து என்னன்னு கேட்கல, எங்களுக்கு ஆறுதல் சொல்லல. சிம்ரன்ஸ், என்னடா இது? என்னம்மா இது? சரிங்களா? எப்ப கேட்டாலும் என்ன சொல்லுவாரு தெரியுங்களா? ஆஸ்பத்திரியில் இருக்கான் பாரு, இல்லன்னா முகத்துல செத்து போயிட்டாங்க, இளவு இருக்கிறான் பாரு. இன்னைக்கு வரைக்கும் ஏரியாக்குள்ள வந்து என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு கேட்கலாம். ஐயோ, மறுபடியும் தேர்தலுக்கு தெருவில் விட்டானுங்களா? டேய், உன்ட்ட என்னடா சொன்னேன்? என்ன சொன்னேன்? அப்ப என்ன லட்சணத்துல இப்ப வந்து ஓட்டு கேட்க வரீங்க? என்ன பயத்துக்கு நீர் எங்க வந்தீரு? என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? டாஸ்மாக் வந்து டாஸ்மாக் அதிகாரிங்க, அதுக்குன்னு இலாக்கா இருக்கு, அவங்க தான் வந்து அங்க ஆரம்பிக்கிறாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆட்சி கண்டிப்பா தேவையில்லாத ஆட்சி. முடிஞ்சிருச்சுல்ல, இனி என் முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது. அவுட், பி கேர்ஃபுல். என்ன சொன்ன? ஒண்ணுமே கிடையாது. அந்த வாழை ஓட்டை இருக்கிறாங்க சொல்ற பாடம் எடுத்துன்னு போறாங்க, அதே தான். பாத்ரூம் கட்டுன்னு சொல்றாங்க, அதே தான். என்ன ஒண்ணுமே செய்யல எங்களுக்குலாம்.
காத்தவண்டி 8 மணிக்கு வந்து 4 மணிக்கு வரோம், 8 மணி ஆகும், 10 மணி ஆகுது, பஸ்ஸே கிடையாது. என்னத்துக்கு ஃப்ரீ பஸ் விட்டுக்கிறாங்க, ஒன்றுமே கிடையாது. கொடுக்குறேன், நீ ஓட்டு போடுங்க, நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு தான் சொல்கிறாங்க தவிர ஒன்றுமே கிடையாது. யார் சேர்ந்து என்ன செஞ்சுக்கிறாங்க? இப்பொழுது பாரடா என்னுடைய ராஜதந்திரத்தை. வருகிற மார்ச் மாதம் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. ஆக நிதிநிலை அறிக்கையில் அந்த உரிமை தொகை 1000 பெண்களுக்கு எப்போ வழங்கப்படும் என்பதை அறிவிக்க போகிறோம். இது ஸ்டாலின் சொல்ற வார்த்தை. அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கண்ணா. ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டியில் வேட்பாளர் EVK இளங்கோவனை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் வாக்காளர்களிடையே உரையாற்றினார். தொடர்ந்து பேசிய அவர் இன்னும் 5 மாதங்களில் மகளிருக்கான உரிமை தொகை வழங்கப்படும் என உறுதியளித்தார். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. தேதி போட்டாங்களா? 3வது குத்து நான் குத்தவா? குத்துனேன், உன் கையை தாராளமா குத்துனேன். நெக்ஸ்ட் சொல்ற கேளுங்க. இங்க இருக்க நகர செயலாளரோ இல்ல இந்த நகராட்சி தலைவரோ இல்ல மாவட்ட செயலாளரோ இல்ல அமைச்சர் செந்தில் பாலாஜியோ இல்ல நம்ம முதலமைச்சர் இருக்காரு திமுக தலைவர் முதலமைச்சர், அவருக்கும் இந்த நியூஸ் போவே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. நீங்க போன் பண்ணது எனக்கே தெரியாது. எங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நீ எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா? அப்படி இல்லடா, நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு அட்ஜஸ்ட் பண்ணிடலாம்ல. வச்சிருக்கணுமா வேண்டாமா? நீங்க மக்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க, பொதுமக்கள் பள்ளிக்கூடம் போறாங்க சாயந்தரமே எனக்கு வந்து இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. இன்னைக்கு சாயந்தரம் வந்ததுங்களா? எனக்கு இல்லையா சொல்றீங்க நடந்து அண்ணன் கத்தனா ஓடாத டீசெண்டா போ காட்டி குத்துறாத, ஓடாத டீசெண்டா போ காட்டி குத்துறாத, இதெல்லாம் நம்மளுக்கு பழக்கப்பட்டவரா ஓடாத சொன்னாங்க. சென்னை வேளச்சேரியில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் கூட்டம் முடிந்ததும் அமர்வதற்காக போடப்பட்டிருந்த நாற்காலிகளை வீட்டிற்கு எடுத்து சென்றனர். கூட்டம் முடிந்ததும் அனைவரின் தலையிலும் ஒரு நாற்காலியை எடுத்து வைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றனர். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். அண்ணா சிலை இருக்குல்ல, அந்த சிலையில இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் 2 பக்கம் உள்ள சொத்து வகுப்பு சொத்து. யாரோ கட்டடம் கட்டி யாரோ வாடகை வாங்கி யாரோ சாப்பிட்டு இருக்கிறாங்க. யாரும் அனுபவிச்சுக்கிறா?